மூணாவது டாபிக், இயேசுவின் 3 பட்டங்கள். இதனை கள்ளத்தனமாக அபகரிக்கும் அந்தி கிறிஸ்து. இயேசுவுக்கு பைபிளில் வந்துட்டு சில பட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. நிறைய பட்டங்கள், நிறைய பெயர்கள் வந்துட்டு இயேசுப்பாவுக்கு இருக்குது. அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு 3 விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். அது அந்தி கிறிஸ்து எப்படி இன்றைக்கி அபகரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறான். மத்தேயு 12வது அதிகாரத்தில் வசனங்கள் 41, 42, 6வது வசனங்கள். இதுதான் நம்ம இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். இயேசுவின் 3 பட்டங்கள், இங்கிலீஷில் 3-fold ஆஃபீஸ் ஆஃப் ஜீசஸ். இதுக்கான இன்ஸ்பிரேஷன் எங்கேருந்து வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேப்பல் டியாரான்னு நம்ம ஒன்று பார்த்தோம். அந்த போப்போட க்ரௌன், தலையில் வச்சுருக்கிற அந்த தலைப்பாகை, அந்த பேப்பல் டியாராவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த 3 பட்டங்கள் இது அந்த 3 க்ரௌன்ஸை குறிக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அதுக்கான இன்ஸ்பிரேஷன், அதுக்கு வசனங்களும் நமக்கு இருக்குது. இயேசுவுக்கு 3 பட்டங்கள் வந்துட்டு வசனத்தில் இருக்குது. ஒன்று தீர்க்கதரிசி, அவர் தான் தீர்க்கதரிசிகளே மகா பெரிய தீர்க்கதரிசி. இயேசு வந்துட்டு ராஜாதி ராஜா, அவர் கர்த்தாதி கர்த்தா, ராஜாதி ராஜா நமக்கு வசனத்தில் இருக்குது. அவர் தான் பிரதான ஆசாரியர் அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த 3 பட்டங்களையும் வந்துட்டு இன்றைக்கி அந்தி கிறிஸ்து திருடுறதுக்கு ட்ரை பண்ணுறான். தீர்க்கதரிசினா முதல்ல யாருன்றதை நம்ம பார்க்கலாம். இதை டிஃபைன் பண்ணலாம். முதல்ல தீர்க்கதரிசின்றவர் கர்த்தரின் பேரால் பேசுபவருக்கு பேர் தான் தீர்க்கதரிசி. ராஜான்றது யார்? கர்த்தரின் பேரால் ஆட்சி செய்பவர் தான் ராஜா. இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு பைபிளில் இருக்குது. தாவீது ராஜா, அவன் கர்த்தரின் பேரால் தான் வந்து கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு அவன் ஆட்சி செஞ்சான். பிரதான ஆசாரியர், கர்த்தரின் பேரால் ஊழியம் செய்பவர். எருசலேம் ஆலயத்தில் அந்த காலத்தில் ஊழியம் செஞ்சவங்களுக்கு பேர் பிரதான ஆசாரியர். இந்த இயேசுவின் 3 பட்டங்களை அந்தி கிறிஸ்து தனதாக எடுத்துக்கொள்வான். இதை பண்ணுறதான் அவனோட வேலை. எப்படி இன்னைக்கு எடுத்துக்கிறான் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ முதல்ல இயேசு ஒரு தீர்க்கதரிசியா? அவர் எங்கேயாவது சொல்லியிருக்கிறாரா இதை பற்றினாக்கா? மத்தேயுல சொல்லியிருக்கிறார். இந்த வசனத்தை படிக்கலாம். மத்தேயு 12:41. யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாயத்தீர்ப்பு நாளிலே நினிவே பட்டணத்தார் இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள். யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் அப்படின்னு சொல்லி தன்னை யாரோட கம்பேர் பண்ணுறாரு ஏசப்பா? யோனாவோட கம்பேர் பண்ணுறாரு. எதுக்காக யோனாவோட கம்பேர் பண்ணணும்? யோசிச்சு பாருங்களேன். ஏசாயா பெரிய தீர்க்கதரிசி நமக்கு தெரியும். எரேமியா, எசேக்கியெல்லாம் பெரிய பெரிய புத்தகமாக எழுதியிருக்கிறாங்க வந்துட்டு. ஆனால் இவங்களோட எல்லாம் தன்னை கம்பேர் பண்ணாமல் யோனாவோட எதுக்கு கம்பேர் பண்ணாரு? இவன் தான் புறஜாதிகள்கிட்ட போனான். புறஜாதிகள்கிட்ட போய் நினிவே பட்டணத்தில் சும்மா 2 நாள் போய் போதிச்சான், எல்லாரும் மனமாறிட்டாங்க இல்லையா? இது ஒரு சக்ஸஸ்ஃபுல் ப்ராஃபட்டை பற்றி பேசுகிறார். ஏசாயா சக்ஸஸ்ஃபுல் ப்ராஃபட் அவங்களோட கண்களில் கிடையாது. இஸ்ரவேல் மக்களோட கண்களில் யார் பெரிய ப்ராஃபட்னு பார்த்தீங்கன்னா யோனா பெரிய ப்ராஃபட். சும்மா 2 நாள் 3 நாள் போய் போதிச்சான், எல்லாரும் மனமாறிட்டாங்கப்பா, அவன் வந்துட்டு புறஜாதிகிட்ட போய் போதிச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவனும் ஒரு பெரிய போதகனா, ஒரு பெரிய தீர்க்கதரிசியா இஸ்ரேல் மக்கள் பார்த்துக்கிட்டு இருந்ததுனால ஏசப்பா என்ன சொல்கிறாரு? யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறாருன்னு சொல்லி தன்னை வந்துட்டு என்னான்னு சொல்கிறாரு? பெரிய தீர்க்கதரிசி. இது உபாகமத்தில் ஏற்கனவே இந்த தீர்க்கதரிசனம் இருக்குது. உபாகமம் 18:18 வந்துட்டு மோசே ஏசப்பாவை பார்த்து தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஸோ இயேசு வந்துட்டு தான் பெரிய தீர்க்கதரிசின்றதை ப்ரூவ் பண்ணுறாரு. அடுத்து 2வது பட்டத்தை பற்றி பார்க்கலாம். ஏசப்பா ராஜாதி ராஜா. இதுக்கான வசனம் மத்தேயு 12:42 படிக்கலாம். தென் தேசத்து ராஜஸ்திரீ பூமியின் எல்லைகளிலிருந்து சாலமோனுடைய ஞானத்தை கேட்க வந்தாள். இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாயத்தீர்ப்பு நாளிலே அந்த ராஜஸ்திரீ இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவாள். சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆண்டவர் இயேசு அவர் தாவீதோட கம்பேர் பண்ணாமல் சாலமோனோட கம்பேர் பண்ணுறார். காரணம் என்னென்னா, யூதர்களோட மனக்கண்களில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தாவீதோட சாலமோன் தான் வந்துட்டு பெரிய ராஜா இல்லைங்களா? அது பைபிளில் எழுதியிருக்குது. சாலமோன் ராஜா தான் ஞானத்திலும் சம்பத்திலும் இஸ்ரவேலில் தலை சிறந்த ராஜா அப்படின்றது 1 ராஜாக்கள் 3வது அதிகாரத்தில் 12-13 வசனம் சொல்லுது. ஸோ இந்த வசனத்துக்கு ஏற்றாறு போல் அவங்களோட கண்களில் யார் பெரிய ராஜாவாக இருந்தா ஞானத்திலையும் சம்பத்திலையும்? அது சாலமோன் ராஜா தான். ஆனால் ஆண்டவர் இயேசு என்ன சொல்கிறாரு? சாலமோனை விட பெரியவர் நான் தான் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறாரு. தன்னோட 2வது பட்டத்தையும் அவர் ப்ரூவ் பண்ணுறார். இதுக்கான வசனங்கள் ரொம்ப தெளிவாக இருக்குது. இயேசுவை பார்த்து ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர்னு சொல்லி வெளிப்பாடு 19:16 வந்துட்டு எழுதியிருக்குது. ஸோ இயேசுவோட 2வது பட்டத்துக்கு பேர் அவர் ராஜாதி ராஜா. 3வது பட்டத்துக்கு வரலாம். இயேசு பிரதான ஆசாரியர் அப்படின்றது வசனத்தில் தெளிவாக இருக்குது. மத்தேயு 12:6 தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவாலயத்தோட தன்னை பெரியவர் அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்கிறார். தேவாலயத்தில் பணி செய்கிறதுல யார் பெரிய ஆள்? அங்கே பிரதான ஆசாரியர். நிறைய ஆசாரியர்கள் இருக்கலாம், லேவியர்கள் இருக்கலாம். ஆனால் அதில் பிரதான ஆசாரியர் தான் வந்துட்டு அங்கே இருக்கிறதுல பெரிய ஆள். இயேசு தான் பிரதான ஆசாரியர்னு சொல்லி அப்போஸ்தலன் பவுல் நிறைய இடங்களில் எழுதியிருக்கிறான். ஒரு வசனம் படிக்கலாம். எபிரேயர் 5:10 மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான
பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமம் தரிக்கப்பட்டார். இயேசு தான் பிரதான ஆசாரியர்னு சொல்லி நிறைய வசனங்கள் இருக்கு. எபிரேயர்ல 5வது அதிகாரம் 6வது வசனம், எபிரேயர் 6:20, எபிரேயர் 7:15, எபிரேயர் 7:17, எபிரேயர் 7:21. எவ்வளோ வசனங்களில் இயேசு தான் பிரதான ஆசாரியர் அப்படின்னு எழுதியிருக்கு. ஸோ இயேசுவோட 3 பட்டங்கள் என்னது? ஒன்று தீர்க்கதரிசி, இன்னொன்று ராஜா, 3வது பிரதான ஆசாரியர். இந்த 3 பட்டங்களையும் அந்தி கிறிஸ்து எப்படி தனக்காக எடுத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறான் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அந்தி கிறிஸ்தை பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும்னா சாத்தானோட அப்ஜெக்டிவ் என்னது அது நமக்கு தெரியணும். சாத்தான் எதுக்காக வந்துட்டு இவ்வளவு கீழ்ப்படியாமையின் வேலைகளை வந்துட்டு பண்ணுறான்? ஏசப்பாவுக்கு எதிராக ஏன் இந்த வேலைகளெல்லாம் பண்ணுறான்? சாத்தானோட நோக்கம் என்னது? ஏன்னா சாத்தானுடைய தந்திரங்களை நாம் அறியாதவர்கள் அல்லவே அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலன் பவுல் எழுதலாம். சாத்தானுடைய தந்திரங்கள், அவனோட நோக்கம் என்னன்றது நமக்கு தெரியணும். இதுக்கு நம்ம சில வசனங்கள் படிக்கலாம். ஏசாயா 14வது அதிகாரத்தில் வசனங்கள் 12லிருந்து 15 வரைக்கும் நம்ம படிக்கலாம். அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே. ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களிலே ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. ஆனாலும் நீ ஆகாதமன பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன். ஐ வில் பி லைக் த மோஸ்ட் ஹை அப்படின்னு சொல்கிறான். இதுதான் சாத்தானோட அப்ஜெக்டிவ். இங்கே சாத்தானோட நோக்கம் என்னது அப்படின்றத தெளிவாக புரிஞ்சுக்கணும். இயேசு மாதிரியே தன்னை காமிச்சுக்கிறது தான் சாத்தானோட வேலை. சாத்தானுடைய மகனாகிய அந்தி கிறிஸ்துவுக்கும் அதே நோக்கம் தான். இயேசுவோட பட்டங்களை தான் எடுத்து வச்சுக்கணும். இயேசு பண்ணுற வேலைகளை தான் பண்ணணும். அதனால தான் ஆன்டி கிரைஸ்ட் அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்கிறோம், அந்தி கிறிஸ்து அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இது சாத்தானை பற்றி தான் பேசுதான்னு பார்த்தீங்கன்னா, அது கிங் ஜேம்ஸ் பைபிளில் படித்து பார்த்தீங்கன்னா லூசிஃபர் அப்படின்ற வார்த்தை இருக்கும். இந்த வார்த்தை தமிழ்லையும் மொழிபெயர்க்கப்படலை. இந்தியன் லாங்குவேஜஸ் முக்கால்வாசி லாங்குவேஜஸில் மொழிபெயர்க்கப்படலை. இங்கிலீஷ்லையும் 28 எடிஷன் இங்கிலீஷில் இருக்குது. இந்த 28 எடிஷனில் 2-3 எடிஷன்ஸில் மட்டும்தான் லூசிஃபர்ன்ற வார்த்தை இருக்குது. அதனால தான் இங்கே கிங் ஜேம்ஸ் பைபிளிலேருந்து எடுத்து இந்த வசனத்தை போட்டிருக்கிறேன். ஹவ் ஆர் யூ ஃபாலன் ஃப்ரம் ஹெவன் ஓ லூசிஃபர். இந்த லூசிஃபர்ன்ற வார்த்தை முக்கியமான ஒரு விஷயம். நான் அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, இதை யார்கிட்டையாவது கேட்டு பார்த்தீங்கன்னாக்கா இது ஏசுன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா நான் நிறைய பேர்கிட்ட டெஸ்ட் பண்ணியிருக்கிறேன். தமிழில் இதை மட்டும் வாசித்து காமிச்சு இது யாருப்பா அப்படின்னு கேட்டால் ஏசுன்னு நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் 2-3 லாங்குவேஜஸில் வந்து நம்ம பார்த்து வச்சுக்கிறது நல்ல விஷயம். முடிஞ்சாக்க கிங் ஜேம்ஸ்லேயோ இல்லை நியூ கிங் ஜேம்ஸில் படிக்கிறது வந்து நல்ல விஷயம். ஸோ சாத்தானோட அப்ஜெக்டிவ் என்னது? நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன். கடவுளை போல் ஆகணும், ஆண்டவர் இயேசுவை போல் தன்னை காமிச்சுக்கணுன்றது தான் சாத்தானோட அப்ஜெக்டிவ். இதைத்தான் அவனோட மகனாகி அந்தி கிறிஸ்து பண்ணுவான். இதை பற்றி எசேக்கியேல்லையும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எசேக்கியேல் 28வது அதிகாரத்தில் முதல் 2 வசனம் படிக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், மனுபுத்திரனே, நீ தீருவின் அதிபதியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், உன் இருதயம் மேட்டிமை கொண்டு நான் தேவன், நான் சமுத்திரத்தின் நடுவே தேவாசனத்தில் வீட்டிருக்கிறேன் என்று நீ சொல்லி உன் இருதயத்தை தேவனின் இருதயத்தை போல ஆக்கினாலும் நீ மனுஷனே அல்லாமல் தேவன் அல்ல. இங்க நீ தீருவின் அதிபதியை நோக்கி அப்படின்னு போட்டிருக்கு. லூசிஃபருக்கு, சாத்தானுக்கு எப்பொழுதும் ஒரு ராஜ்யம் தேவை. அவனால் தனியாக எதுவுமே பண்ண முடியாது. அவனுக்குன்னு ஒரு ராஜாவும் ராஜ்யமும் வந்துட்டு வேணும். அவன் ஆரம்பத்தில் தெரிந்தெடுத்தது எந்த ராஜ்யம்? எகிப்து ராஜ்யத்தை ஒரு காலத்தில் தெரிந்தெடுத்து வச்சுருந்தான். எகிப்து ராஜ்யம் சாத்தானுடைய ராஜ்யமாக இருந்துச்சு. அடுத்து பாபிலோனோட ராஜ்யம் சாத்தானோட ராஜ்யமாக இருந்துச்சு. இப்போ வந்துட்டு இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம், தீரு நாட்டு ராஜா டயர், த கிங் ஆஃப் டயர், அவன் வந்துட்டு சாத்தானோட ராஜ்யத்தில் சாத்தான் வந்துட்டு அவனுக்குள்ளார இருக்கிறான். அதனால தான் தீருவின் அதிபதியை நோக்கி அவன் என்ன சொல்கிறான்? நான் தேவன் அப்படின்னு சொல்கிறான். தேவனுக்கு தன்னை சமமாக்கி காமிக்கிறது தான் அந்தி கிறிஸ்துவோட சாத்தானுடைய வேலை. உன் இருதயத்தை தேவனின் இருதயத்தை போல நீ ஆக்கினாய் அப்படின்னு சொல்லி வசனத்தில் இருக்குது. ஸோ இப்படி இருக்கிறப்ப அந்தி கிறிஸ்து என்ன பண்ணுவான்? இயேசுவோட இந்த 3 பட்டங்களையும் எடுத்து வச்சுக்குவான். அவருடைய பட்டங்களாகிய தீர்க்கதரிசின்ற ஒரு பட்டம், பிரதான ஆசாரியர்ன்ற பட்டம், ராஜான்ற பட்டம். இன்னைக்கு இந்த பட்டங்களை எடுத்துக்கிட்ட ஆள் யாரு? இதை எடுத்துக்கிட்டவன் போர் ஆள் தான். அது 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். ஸோ வசனம் ரொம்ப கிளியராக இருக்குது. பழைய ஏற்பாட்டில் ஏசாயால சொன்ன மாதிரி, எசேக்கியேலில் சொன்ன மாதிரி, புதிய ஏற்பாட்டில் 2 தெசலோனிக்கேயர் 2 இருக்குது.
இன்னும் தானியல்லையும் கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு வசனம் இருக்கு. தானியல் 11:36 தானியல் 11:36 ராஜா தனக்கு இஷ்டமானபடி செய்து தன்னை உயர்த்தி எந்த தேவனிலும் தன்னை பெரியவனாக்கி தேவாதி தேவனுக்கு விரோதமாக ஆச்சரியமான காரியங்களை பேசுவான். கோபம் தீரும் மட்டும் அவனுக்கு கைகூடி வரும் நிர்ணயிக்கப்பட்டது நடந்தேறும். அவன் தன்னை உயர்த்தி, இந்த ராஜா யாருன்னா அந்திகிறிஸ்து. இது இங்க போப்பை குறிக்கிற வசனங்கள் தான் வந்துட்டு தானியல் 11 போப்பை பத்தி எழுதியிருக்குது. 2 தெசலோனிக்கர் 2 போப்பை பத்தி எழுதியிருக்குது. இப்போ இந்த போப்பை எப்படி இயேசுவோட 3 பட்டங்களை எடுத்து வச்சுக்கிறான்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி, கேட்டின் மகன் அப்படின்ற இந்த வார்த்தை ரொம்ப ஒரு முக்கியமான வார்த்தை. ஏன்னா அது 2 பேருக்கு தான் பைபிள் வந்துட்டு பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஒன்று வந்துட்டு யூதாஸ் இஸ்காரியோத்தை பார்த்து ஆண்டவர் இயேசு கேட்டின் மகன் சொல்றாரு. ரெண்டாவது அப்போஸ்தலன் பவுல் வந்துட்டு அந்தி கிறிஸ்துவை பார்த்து கேட்டின் மகன் சொல்றாரு, சன் ஆஃப் பர்டிஷன். இந்த வசனங்களை நம்ம படிக்கலாம். யோவான் 17:12 இதை படிக்கலாம். நான் அவர்களுடனே கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொண்டேன். நீர் எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டு போனேனே அல்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டு போகவில்லை. கேட்டின் மகன் கெட்டு போனானே அல்லாமல், இது யூதாஸ் இஸ்காரியோத்தை பார்த்து ஆண்டவர் இயேசு கேட்டின் மகன், சன் ஆஃப் பர்டிஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அடுத்து 2 தெசலோனிக்கர் 2வது அதிகாரத்துல 3வது வசனத்துல, எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. இங்க கேட்டின் மகன்னு அப்போஸ்தலன் பவுல் யாரை பார்த்து சொல்றான்? அந்தி கிறிஸ்துவை பார்த்து சொல்றான். ஸோ இந்த வார்த்தை வந்துட்டு 2 தடவை தான் பைபிளில் உபயோகப்படுத்தப்பட்டிருக்குது. கேட்டின் மகன் ஒன்று அந்தி கிறிஸ்துவுக்கு, இன்னொன்று யூதாஸுக்கு. ஏன் இது முக்கியம்னு சொன்னால், யூதாஸுடைய ஆவி அந்தி கிறிஸ்துவுக்கு இருக்கும். யூதாஸுடைய ஆவி எப்படிப்பட்ட ஆவி? அவன் வந்துட்டு எதிரி கிடையாது, அவன் ஒரு துரோகி இல்லையா? அவன் வந்து எதிரியை போல ஏசப்பாக்கிட்ட வரல, அவன் ஒரு துரோகியை போல இருந்தான், நண்பனை போல இருந்தான், இயேசுவோட அப்போஸ்தலன் போல வந்துட்டு இருந்தான். அவன் அந்தி கிறிஸ்துவும் அதே மாதிரி தான் பண்ணுவான். இயேசுவோட அப்போஸ்தலன்னு சொல்லி தான் தன்னை காமிச்சுக்குவான். தான் ஒரு கிறிஸ்தவன், நான் ரொம்ப வந்துட்டு நல்லவன், நான் கிறிஸ்தவர்களெல்லாம் வந்துட்டு மேய்க்கிற ஒரு பாஸ்டர் அப்படின்னு சொல்லி தன்னை காமிச்சுக்குவான். இன்னைக்கு போப் அப்படி தான் தன்னை காமிக்கிறான் இல்லையா? இயேசுவோட அப்போஸ்தலன்னு சொல்லி தன்னை காமிக்கிறான். ஆனால் சிலைகளை கும்பிடுங்க, சிலைகளை கும்பிட்டா என்ன அர்த்தம்? பேய்களை கும்பிடுறோம். வசனம் தெளிவாக இருக்குது. 1 கொரிந்தியர் 10:20 சிலைகளுக்கு படைக்கப்பட்டதெல்லாம் பேய்களுக்கு படைக்கப்பட்டது அப்படின்னு. ஸோ சிலை என்றால் பேயின்னு சொல்லி அர்த்தம். சிலையை தொட்டு கும்பிட்டாக்க பேயை தொட்டு கும்பிடுறதுக்கு சமம். வெளிப்பாடு 9:20 இருக்கு. அவர்கள் வெள்ளியாலும் பொன்னாலும் வெண்கலத்தினாலும் செஞ்ச சிலைகளையும் பேய்களையும் வணங்கினார்கள் அப்படின்னு இருக்கு. யாராவது பேயை வணங்குவாங்களா? யாரும் பேயை வணங்க மாட்டாங்க. ஸோ வெளிப்பாடு 9:20 வர அந்த பேயை வணங்குறது எதுனா, சிலையை வணங்கினா பேய்களை வணங்குறதுக்கு சமானம். ஸோ வசனத்தின்படி யூதாஸ் எப்படி இருப்பான்னாக்க, அவன் ஒரு எதிரியா வரல, அவன் ஒரு துரோகியா, நண்பனை போல அப்போஸ்தலன் போல இருந்து முதுகுல குத்தனவன் தான் யூதாஸ். இந்த ஆவி அந்தி கிறிஸ்துவுக்கு போப்புக்கு இருக்குது. அவனு வந்துட்டு இயேசுவோட சபைக்குள்ளார இருக்கிற நான் ஒரு பெரிய பாஸ்டர்னு தன்னை சொல்லிக்கிறான். இயேசுவோட இந்த 3 பட்டங்களை நம்ம பார்க்கலாம். இப்போ போப்பு எப்படி எடுத்துக்கிட்டான் அந்த 3 பட்டங்களை? தீர்க்கதரிசின்ற பட்டத்தை, இல்லை பிரதான ஆசாரியன்ற பட்டத்தை, இல்லை அடுத்து ராஜான்ற பட்டத்தை. போப்பு தன்னை பார்த்து என்ன சொல்கிறான்? விக்கர் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்ற இந்த பேரை சொல்லிக்கிறான். விக்கர் ஆஃப் கிரைஸ்ட் இன்னைக்கு யாருக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பிஷப் ஆஃப் ரோம், போப்புன்னு சொல்லி இங்கே தெளிவாக இருக்குது இல்லைங்களா? இந்த பிஷப் ஆஃப் ரோம் தான் தன்னை வந்துட்டு விக்கர் ஆஃப் கிரைஸ்ட். விக்கர் ஆஃப் கிரைஸ்ட்னா ஐ ஆம் கிரைஸ்ட் அப்படின்னு அர்த்தம். நானே கிறிஸ்து, கிறிஸ்துவுக்கு பதிலாக நான் தான். அவர் இன்னைக்கு உலகத்தில் இல்லை, அவரோட இடத்துல நான் தான் இருக்கிறேன். சப்ஸ்டிடியூட், கிட்டத்தட்ட வைஸ் கேப்டன் மாதிரி. கேப்டனுக்கு அடிபட்டு அவர் வந்துட்டு போயிட்டாருனாக்கா வைஸ் கேப்டன் வந்து கேப்டன் பதவி எடுத்துக்குவார். நீங்கள் அந்தி கிறிஸ்துன்ற வார்த்தையை வந்துட்டு இயேசுவுக்கு எதிரின்னு சொல்லி எடுத்துக்க கூடாது. ஆன்டின்ற வார்த்தைக்கு பேர் உண்மையான மீனிங் சப்ஸ்டிடியூட். ஆன்டி இஸ் நாட் அகெயின்ஸ்ட். ஆன்டியோட மீனிங் வந்துட்டு அகெயின்ஸ்ட் கிடையாது. ஆன்டினா ஈஸ் அ சப்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அவன் இன்னைக்கு விக்கர் ஆஃப் கிரைஸ்ட்னு சொல்லி என்ன பண்ணுறான்? நான் தான் பெரிய தீர்க்கதரிசி, என்னோட பெரிய தீர்க்கதரிசி உலகத்தில் கிடையாது. இது இன்னைக்கு எப்படி நம்ம ப்ரூவ் பண்ண முடியும்? ரோமன் கத்தோலிக்கர்கள் அநேகர்கள் புனித பயணமாக எங்கே போகிறாங்க? ரோமுக்கு போகிறாங்க. யாரை பார்க்க போகிறாங்க? போப்பை பார்க்க. போப்பை பார்த்தா எனக்கு கண்டிப்பாக மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிற லட்சக்கணக்கான கத்தோலிக்கர்கள் இருக்கிறாங்க. ஸோ போப்பு தன்னை ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக காமிச்சிக்கிறதுனால தான் இன்னைக்கு இவங்க ஒரு இப்படிப்பட்ட ஒரு குருட்டாட்டத்தில் இருக்கிறாங்க. இந்த பதவி அவன் எடுத்துக்கிட்டான். அடுத்து 2வது பதவியை பார்க்கலாம், பிரதான ஆசாரியர் அப்படின்ற பதவி. பாண்டிஃபெக்ஸ் மேக்சிமஸ் அப்படின்ற இந்த ஒரு டைட்டில், இதுக்கான அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, த கிரேட்டஸ்ட் ப்ரீஸ்ட், த சீஃப் ஹை ப்ரீஸ்ட் ஆஃப் த காலேஜ் ஆஃப் பாண்டிஃப்ஸ், அதாவது பிரதான ஆசாரியர். இந்த பிரதான ஆசாரியர்ன்ற பேர் யாருக்கு இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா,
இன்னைக்கு போப்பு தான் இந்த பட்டத்தை எடுத்து வச்சிருக்கிறோம். பிரதான ஆசாரியர், நமக்கு தெரியும் பிரதான ஆசாரியர் ஆண்டவர் இயேசு ஒருவர் தான். அவரை தவிர பிரதான ஆசாரியர் யாருமே கிடையாது. ஆனால் போப்பு இந்த பட்டத்தையும் தனக்காக எடுத்து வச்சுக்கிறான். அடுத்து 3வது பட்டத்துக்கு வருவோம், ராஜா. வேட்டிக்கன் சிட்டி. இந்த வேட்டிக்கன் சிட்டியோட ராஜா யார்? வேட்டிக்கன் சிட்டியோட ராஜா வந்துட்டு போப்பு தான் அப்படின்றது வந்துட்டு ரொம்ப தெளிவாக இருக்குது. கிங் ஆஃப் இட்டலி. போப்பு தான் வந்துட்டு வேட்டிக்கன் சிட்டியோட ராஜா. ஸோ இயேசு தான் ராஜா, ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா அப்படின்றது நமக்கு தெரியும். தன்னை ஒருத்தன் ராஜாவை காமிச்சிட்டானாலே அவன் வந்துட்டு இயேசுவுக்கு எதிரியாக தான் வந்துட்டு இருக்கிறான். இயேசு ராஜா கிடையாது, நான் தான் ராஜா அப்படின்னு சொல்கிறது தான் வந்துட்டு அந்தி கிறிஸ்துவோட வேலை. இந்த பேப்பல் சுப்ரீமசி அப்படின்ற அந்த பேஜில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா போப்புகள் வந்துட்டு எப்படி ராஜாக்களோட சண்டை போட்டாங்க, ராஜாக்களோட நான் தான் பெரியாள் அப்படின்னு சொல்லி காலங்காலமாக நூற்றுக்கணக்கான வருஷமாக இந்த யூனிவர்சல் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க, யூனிவர்ஸ்லேயே நான் தான் பெரியாள் அப்படின்ற மாதிரி வந்துட்டு தன்னை ராஜாக்களோட சண்டை போட்டு காமிச்சுக்கிட்டான். எந்தெந்த வருஷங்களில் என்னென்ன டைப் ஆஃப் சண்டைகள் இவனுக்கும் ராஜாவுக்கு இடையில நடந்துச்சு, ராஜாக்கள் எப்படி இவனுக்கு அடிபணிஞ்சு போனாங்க, ஒரு ராஜா எப்படி கால்நடையாக நடந்து வந்து இவன்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு போனான் அப்படின்ற கதையெல்லாம் வந்துட்டு இருக்குது. போப்பு தான் அந்தி கிறிஸ்துன்றது ரொம்ப தெளிவாக இருக்குது. ஏன்னா இயேசுவோட அந்த 3 பட்டங்களையும், தீர்க்கதரிசின்ற பட்டம், ராஜான்ற பட்டம், பிரதான ஆசாரியன்ற பட்டம், இந்த 3 பட்டங்களையும் தனக்காக எடுத்துக்கிட்ட ஒரே நபர் யாருன்னு சொன்னால் போப்பு மட்டும்தான். ஸோ இந்த ஒரு டாப்பிக்லேயே நமக்கு தெரிய வருது போப்பு தான் அந்தி கிறிஸ்து. இதுவே போதும், நமக்கு வந்துட்டு தெளிவாக இருக்குது ப்ரூஃபு அப்படின்னு நம்மளால் விட்டுற முடியாது. இன்னும் வந்துட்டு நிறைய டாபிக் இருக்குது. 12 டாபிக் அந்தி கிறிஸ்து பற்றி இருக்குது. இப்போ 3 தான் முடிச்சிருக்கிறோம். இன்னும் 9 டாபிக் இருக்குது. ஆவியானவர் வளைச்சு தெளிவாக கொடுத்துருக்கிறார். ஒவ்வொரு வசனமும் அந்தி கிறிஸ்துன்னு பழைய ஏற்பாட்டில் தானியல் 7, தானியல் 11, இல்லை புதிய ஏற்பாட்டில் 2 தெசலோனிக்கர் 2, இல்லை 1 யோவானா இருக்கட்டும், 2 யோவானா இருக்கட்டும், இல்லை வெளிப்படுத்தல் விசேஷமாக இருக்கட்டும், ஒவ்வொரு வசனத்தையும் ஆவியானவர் கிளாரிஃபை பண்ணியிருக்கிறாரு. ஒரு சின்ன பிரேக்.